உலகிற்கு நாகரிகத்தை கற்றுத்தந்த என் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, தற்சமயம் இடும்பவனம் கடை வீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் நாம் தமிழர் உறவுகள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, இந்த இனிய மாலை நேரத்திலே, இரவு நேரத்திலே எங்களுடைய செய்திகளை கேட்க எங்களுக்கு முன்பாக கூடியிருக்கின்ற இடும்பவனம் பகுதியை சார்ந்த உறவுகளுக்கும், இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை பொறுப்பாளர்களுக்கும், சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற என் உடன் பிறந்தான் இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து சிறு உரையை தொடங்குகின்றேன். அன்பு உறவுகளே, கடந்த ஒரு மாத காலமாக நம் ஊரில் இருக்கிற இந்த சிவன் ஆலயத்திலே தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு செய்துவிட வேண்டும் என்று அதிகாரிகளிடத்திலே தகவலை தெரிவிப்பதற்காக ஒரு மாதம் போராடி இருக்கின்றோம். தகவலை தெரிவிப்பதற்காக நாங்கள் அலுவலகத்தை நோக்கி பலமுறை நடந்திருக்கின்றோம். கையிலே கொண்டு செல்கின்ற காகிதத்தை வாங்கி பார்ப்பதற்கு வக்கற்று அந்த அறைக்குள் கூடியிருக்கிறார்கள். நோக்கம் என்னவென்று எங்களுக்கு புரியல. இன்று போய் எப்படியும் நாளை வருவோம், பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்பினோம். ஆனாலும் அதை மறுப்பதற்காகவே ஒரு மாத காலம் எங்களை அலைக்கழித்திருக்கிறார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்தவரும் சென்னையைச் சேர்ந்தவருமான ஐயா தாளமுத்துவும் நடராசனும் 1936-37 ஆண்டு காலை எதற்காக போராடி உயிர் நீத்தார்களோ அது இன்றைக்கு பொய்த்து போய்விடுமோ என்று தோன்றுகிறது. அவருடைய மரணம் எதை சொன்னது? எதற்காக அவர்கள் உயிர் நீத்தார்கள்? மறந்து போய்விட்டார்கள் மக்கள். அரசு அதிகாரிகளும் அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் மறந்து விட்டார்கள். மொழிக்காக தன்னை மாய்த்துக் கொண்ட அந்த இருவரும் போராளிகள். இந்த மொழி அழிந்து விட்டால் இனமொத்தமும் அழிந்து போகும் என்பதற்காக தன் உயிரை சாதாரணமாக நினைத்து தன்னை மாய்த்துக் கொண்டார்கள். அதையெல்லாம் மறந்து விட்டாங்க. தாளமுத்துனா யாரு, நடராசன்னா யாரு தெரியுமா? தெரியாது. அது கடந்து போகட்டும். இதோ என் உறவுகள் வைத்திருக்கிற பதாகை என்ன எழுதியிருக்கு? ஜீவரத்ன அஷ்டபந்தன் எழுதியிருக்கு. யாருக்காவது இந்த வாசத்தின் வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியுமா? இதுல எழுதியிருக்குது, நீங்கள் அடித்து வைத்திருக்கிற பதாகை எழுதியிருக்கிறது ஜீவரத்னா என்றால் என்ன தெரியாது. தெரியாத மொழியை எதற்காக இந்த பதாகையில் அச்சிட வேண்டும்? எதற்காக அச்சிட வேண்டும்? தெரியாது. ஆனாலும் அச்சிடுகின்றோம். பாருங்க, இந்த கோவிலை கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர் நம்ம, அதை கட்டி வைத்தவர்கள் நம்மூர் உள்ளூரை சார்ந்த முன்னோர்கள், பெரியோர்கள், நமது சித்தப்பா பெரிய பாட்டமார்கள் தான். இடம் கொடுத்தோம், நிலம் கொடுத்தோம், கோவிலை கட்டியது நாம். உள்ளுக்குள் சிலையை கல்லை செதுக்கி சிலையாக உள்ளே கொண்டு வைத்ததும் நாம். அந்த கோவிலுக்கு வர்ணம் தீட்டியதும் நாம். இது போன்ற பெரிய கோபுரங்களை உருவாக்கியதும் நாம். அதற்கு மேலே இருக்கிற கலசத்தை அதிலே கொண்டு போய் அமர்த்தியதும் நாம். ஆனால் உள்ளுக்குள் சென்று கருவறைக்குள் சென்று அங்கிருக்கிற கடவுளுக்கு நாம் சிலையாக வடிவமைத்து வைத்திருக்கிற நம் கடவுளுக்கு எங்கோ இருந்து ஒருவர் வந்து செலபலன்னு கொஞ்சம் மந்திரம் அதை சொல்லிட்டு கருவறைக்குள்ள வந்துடாதீங்க, தீட்டு. அது எப்படி? இது பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வாரங்கள், பல மணி நேரங்களை செலவு
செய்து இந்த கோவிலை கட்டி எழுப்பி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கோவிலை கட்டி எழுப்பி இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது எங்கோ இருந்து ஒருவர் வந்து கொண்டு நான் சொல்லுகிற மந்திரத்தை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சலபல ஏதோ ஒரு மொழியில சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு பைத்தியகார பயமக்க மாதிரி வெளியில நின்று தலையில குட்டிக்கிறோம். இதை விட என்ன கேவலம் இருக்கு? என்ன கேவலம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது இருக்குதா? நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தை நடத்துறது பெரிய கேவலங்க, பெரிய கேவலம். நான் என்னவோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ கேரளாவிலேயோ நின்று கொண்டு என் தாய்மொழியில் என் மாரியம்மனுக்கு குடமுழுக்கு செய்யுங்கள், என் சிவனுக்கு குடமுழுக்கு செய்யுங்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது. எங்க? தமிழ்நாட்டில், என் தாய் திருநாட்டில் வழி வழியே வந்த தமிழ் வழியில் பிறந்த என் மண்ணில் என் மொழியில் பேசுங்கள், என் சாமி இடத்திலே என் மொழியில் பேசுங்கள், என் மொழியில் குடமுழுக்கு செய்யுங்கள் என்று நான் போராட வேண்டி இருக்கிறது. இதை விட கேவலம் எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. பெரிய கொடுமை. என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாட்டின் மீது குண்டு போட்டல கொள்ளணும் இல்ல, அந்த மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து போகும். அதுதான் உண்மை. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? உங்கள் கடவுளிடத்துல சென்று அம்மா என் பிள்ளைக்கு நல்ல வரம் கொடு, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்க போறீங்க. கோயிலை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிய உங்களுக்கு அரை மணி நேரம் உள்ளுக்குள்ள இருந்தா அதுக்கு பூஜை செய்ய உங்களுக்கு தெரியாதா? என்னைக்கு இவர்களை நீங்கள் உள்ளே விட்டீர்களோ அதுதான் இன்னைக்கு போராட வேண்டி இருக்கிறது. அன்னைக்கே கோயில கட்டுறீங்க, வர்ணம் அடிக்கிறீங்க, கலசத்தை வைக்கிறீங்க, சிலையை செதுக்கிறீங்க, மலையை உடைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து சிலையாக்கி கோபுரமாக்கி சுற்றுச்சுவர் எழுப்பி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒருத்தரை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு அரை மணி நேரம் சலபலன்னு ஓத விட்டீங்க பாருங்க. அன்னைக்கு நீங்கள் செய்த, என் முன்னோர்கள் செய்த தவறு இன்றைக்கு நாங்கள் வீதிகளை நின்று சிறு பிள்ளைகள் போராட வேண்டி இருக்கின்றது. என் மொழியில் தண்ணீரை ஊத்தி கலசத்தை கழுவு என்று. இதை விட கொடுமை எங்க இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் போராட வேண்டி இருக்குது. எங்க மொழியில பூசுங்க, எங்க மொழியில பண்ணுங்க, எங்க சாமி கிட்ட காதல சொல்லுங்க சொல்லுங்க. வேதனைங்க, இதெல்லாம் பெரிய வேதனை. நாங்களும் எத்தனை வாரம் அங்க வர்றோம், மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்து நாங்க எதுவுமே நீங்க போனே எடுக்கல. அலைபேசி தொடர்பு கொண்டால் இல்லங்க அவர் வரலங்க, வேற ஒரு ஊர்ல இருக்காருங்க. என்ன வேலை இருக்கு? சரிங்க, 4 கோவிலை அவர் பார்க்கிறாரு சொல்றீங்க. பாருங்க, 4 கோவிலையும் போய் பார்த்துட்டே நிக்கிறார் அவரு. இந்த அதிகாரிக்கு என்ன வேலை? 4 கோவிலும் கோபுரத்தை அப்படி பார்த்துட்டே நிக்கிறதா? பார்த்துட்டு வர வேண்டியது என்ன? பார்த்துட்டீங்கன்னா என்ன வேலை போறோம்? எதற்காக இந்த அலுவலகம் இருக்குங்க? அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு இங்க இருக்கிற நான் என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற நீங்கள் உங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கிறீங்க. நமக்கு வேலை செய்ய வந்த வேலையாட்கள் இவர்கள். ஆனா பாருங்க எவ்வளவு திமிரு, அதிகார திமிரு. ஏன் இந்த திமிரு வருது? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவருடைய அல்பத்தனம். அதனாலதான் திமிரு இவர்களுக்கெல்லாம். ஒன்னு சொல்ற நல்லா தெளிவா கேட்டுங்க, என் தம்பி நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த கோவிலில் தமிழில் குடமுழுக்கு செய்ய முடியாது என்கிற நிலை ஏற்படும் பட்சத்தில் நாங்க யாரோட அனுமதி வாங்கப்பட்டோம்? எல்லாருக்கிட்டையும் ஒளி வாங்கி ஒளிபெருக்கி இருக்கு, கையில வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அலுவலகத்திலையும் சுத்தி எடுத்தாந்து மாவட்டம் முழுக்க இருக்கிற நாம் தமிழ் பிள்ளைகளை திரட்டி கொண்டு வந்து வச்சு நின்றுக்கிட்டு நாங்க மந்திரம் ஓதுவோம். தமிழ்ல நிச்சயமா செய்வோம், செய்து காட்டும், நடத்திய தீர்வோம். என்ன பைத்தியக்காரங்க உங்ககிட்ட நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? எங்க மொழியில பேசுங்கிறது செய்வோம். நீங்க இப்ப என்ன சொல்றாங்க? என் மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிடுறாங்க, சுந்தர்கிட்ட. நாங்க 20 பேரை கொண்டு வருவோம், ஓதுவார 10 பேரை கொண்டு வர்றோம். ஏன் அன்னைக்கு உன் காதுல நாங்க ஓதுனது விடலையா? இப்ப என்னது? நாங்க போராட்டம் அறிவிச்சது பிறகு ஏன் உனக்கு இது வருது? அப்ப எங்க இருந்து எத்தனாலா இவ்வளவு செலவு பண்ணி நாங்க இதெல்லாம் எதுக்கு இங்க செய்யணும்? எல்லாரும் எங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ நிக்கிறோம். நாங்க கார்ல இறங்கி வந்து டக்குனு நீங்க மேடை போட்டு வச்சு இறங்கி பேசிட்டு போறதுக்கு. இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் 50 ஒண்ணு பிச்சை எடுத்து வந்து மேடை போட்டு நிக்கணும். எதுக்கு? 50 காசு இந்த கவரை வாங்கிட்டு வேலை பார்த்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்ல. நிச்சயமா சொல்றேன், நடத்துவோம்.
பெரிய அளவுல போராட்டமா மாறி போயிரும். குடமுழுக்கு நடத்துற அன்னைக்கு எங்களுக்கு நீங்க முதல்ல என் மொழியில, என் தாய் மொழியில அங்க நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும், குடமுழுக்கு செய்யணும். செய்யல அப்படின்னா நிச்சயமா மாநிலம் முழுவதும் இருக்கிற, இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற நாம் தமிழ் பிள்ளைகளை திரட்டி வந்து நாங்கள் மந்திரம் ஓதுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.